அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், பிஜு மேனன், சபீர் கல்லக்கல், வித்யுத் ஜம்பால் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் மதராசி திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 5 கண்டெய்னர் துப்பாக்கி கொண்டுட்டு வராங்க வில்லன்களான வித்யுத் ஜம்பாலும் சபீர் கல்லக்கலும். அதை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோட கையிலையும் அந்த துப்பாக்கியை கொடுத்து அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை ஒரு போர்க்களமாக மாற்றணுங்கிறத அவங்களோட பிளான். இந்த பிளானை முறியடிக்கிறதுக்காக பிஜு மேனன் தலைமையிலான என்ஐஏ முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சா அதற்கு சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு உதவுனாரு அப்படிங்கிறதான். ஸோ இந்த ஒன்லைன் ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு 3 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை சொல்லியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அந்த 3 மணி நேரம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இந்த கதை ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, கதை என்னமோ ஒர்த்து தான். ஆனால் நிறைய இடங்களில் திரைக்கதையில் மிகப்பெரிய சொதப்பல் பண்ணியிருக்காங்க. வில்லன்களை இவர் துரத்தி பிடிக்கிறதும் அவங்க தப்பிச்சு போகிறதும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சர்க்கிள்கள். ஸோ அந்த நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இந்த படம் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து கஜினியோட 2ஆம் பாகம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்திருக்க போகுது அப்படின்னு நிறைய ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கஜினிக்கும் இதுக்கும் கதையளவில் எல்லளவுமே சம்மந்தம் இல்லை. ஏன்னா கஜினி வந்து முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் மசாலா படம் தான். ஸோ அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதில் ஒரு தெளிவான முடிவை எடுத்துட்டு இந்த படம் பார்க்க போங்க. அதே மாதிரி இதற்கு முன்னாடி ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி வெளியான ரஜினியோட கூலி திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்துச்சு சென்சார் போர்டு. இதற்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம எல்லா ஆடியன்ஸையுமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அந்த படத்தை விட இந்த படத்தில் தான் நிறைய வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சின்ன குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை எப்படி சின்ன பசங்களோட பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு சென்சார் போர்டு வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் அந்த ஃபஸ்ட்டு பாடல் மட்டும் எப்பவும் போல் அவரோட சேம் டெம்போவில் ஓரளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் கேட்கும்படியாக இருக்குதான்னு சொல்லி என்னை கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பிஜிஎம்மில் வழக்கம் போல் எல்லா மாஸ் படங்களுக்கும் அவர் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரொம்ப சிரமப்பட்டு எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். அதற்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மற்றபடி இந்த படம் அவ்வளவு நேரம் அமர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பான படமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்னாடி ரஜினிகாந்தை வச்சு ஏஆர் முருகதாஸ் எடுத்த தர்பார் படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு இந்த படமாக எடுத்திருக்காரு. அதில் வந்து ரஜினி ஆக்சுவல் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லா வேலையும் பண்ணுவார். இதில் சிவகார்த்திகேயன் ஒரு டைலக்ஷன் பேஷண்ட்டாக இருந்துட்டு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அதே வேலையை பண்ணுறாரு. ஆக மொத்தத்தில் ஒரு 2.5 மணி நேரம் சிறப்பாக வேஸ்ட் பண்ணணுன்னு தைரியம் இருக்கிறவங்க போய் பார்க்கறதுக்கு சிறந்த திரைப்படம் இந்த மதராசி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.